வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2016ஆம் ஆண்டு திங்கட்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2016 உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும். பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிப்பு. இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான விலை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிப்பு. நிதியமைச்சர் அறிவிப்பு. 20 மைக்ரோனுக்கு குறைந்த எடையுடைய பொலித்தீன் பாவனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இன்று முதல் அமலில். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு எமது அவதானம். 2016 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவங்கள் இன்று தொடக்கம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNA புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். பாடசாலை மூலம் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் மற்றும் ஆலோசனைகள் பாடசாலை அதிபர்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் மாதிரி விண்ணப்ப படிவம் மற்றும் ஆலோசனைகளை www.doenets.lk என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் பாடசாலை விண்ணப்பதாரிகள் பாடசாலை அதிபரூடாகவும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னராக பரீட்சைகள் திணைக்களத்திற்கு கிடைக்கக்கூடியவாறு அனுப்பி வைக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருபது மைக்ரோனுக்கும் குறைந்த எடையுடைய பொலித்தீன் பாவனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இன்று முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டத்தை மீறுவோருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 2 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மசிறி குறிப்பிட்டுள்ளார். நாளொன்றுக்கு பயன்படுத்தப்படும் பொலித்தீன் சுமார் 3 வருடங்களில் பாரிய அளவில் சுற்றுச்சூழல் சேர்க்கப்படுவதால் சூழல் மாசடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இன்று முதல் மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகாரிகள் சுற்றி வளைப்புகளை முன்னெடுக்க உள்ளனர். இந்த சுற்றி வளைப்புகளின் போது 20 மைக்ரோனுக்கும் குறைந்த எடையுடைய பொலித்தீன் உற்பத்தி மற்றும் பாவனை செய்வோர் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மசிறி குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான விலை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசியின் விலை 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் போதிய அளவு அரிசி கையிருப்பில் இருப்பதனால் இதனை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கான துறைமுக வரியை 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலமாக நாட்டில் நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு விவசாயிகளை ஊக்குவிக்க முடியும் என்பதாலும் உள்நாட்டு உற்பத்தி போதிய அளவு இருப்பதனால் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்காக வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க சுட்டிக்காட்டினார். ஹிக்கடுவ களப்பினூடாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானதில் 5 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி 6 பேருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகொன்று நேற்று கப்பலொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. குறித்த படகிலிருந்து ஒருவர் மாத்திரம் கடலில் தத்தளித்த போது மற்றொரு படகு மூலம் தப்பி வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். படகு விபத்தில் காணாமற் போனவர்கள் ஹிக்கடுவ மற்றும் துடங்குவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிக்கடுவ போலீசார் இந்த படகு விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக சுமார் 360 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இந்த வருமானம் இல்லாது போயுள்ளதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சட்டத்தரணி துசித அலுத்பட்டபெந்திகே தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஐரோப்பிய மற்றும் வெளிநாட்டு கப்பல்கள் மூலமாக 10 விதமான மீன்கள் இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
இந்த காலப்பகுதி வரை ஒரு மாதத்திற்கு சுமார் 30 தொடக்கம் 35 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இந்த வருமானம் கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்திலிருந்து இல்லாது போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சட்டத்தரணி துசித அலுத்பட்டபெந்தி குறிப்பிட்டார். இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தடையை நீக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர இது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கண்டி மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் மக்களிடம் கருத்து கேட்டறிதல் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. கண்டி மற்றும் கம்பஹா மாவட்ட செயலகங்களில் இன்றும் நாளையும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். காலை 9:30 தொடக்கம் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைபேசி, ஃபேக்ஸ், மின்னஞ்சல் மற்றும் தபாலினூடாகவும் மக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியும் எனவும் குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். 0112437676 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அல்லது 0112328780 என்ற ஃபெக்ஸ் இலக்கத்தினூடாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவுடன் தொடர்பு கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 29ஆம் தேதியுடன் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகள் நிறைவு பெற உள்ளதாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவை பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக ஷிரந்தி ராஜபக்சவை இன்று ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் லெசில் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது ஊடக ஆலோசகராக செயற்பட்ட ஒருவருக்கு குறைந்த மதிப்பீட்டில் வீடொன்று பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்தே ஷிரந்தி ராஜபக்சவிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். கஹதுட்டுவ பிரதேசத்தில் உள்ள குறித்த வீடு 5 லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் அந்த வீட்டின் உண்மையான பெறுமதி 55 லட்சம் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.